எஸ், இப்போ நாளைக்கு வந்து முதலமைச்சர் கரூர் போக இருக்கிறதுனால கரூரில் ஒரு பக்கம் பிரம்மாண்டமான ஏற்பாடுலாம் நடக்குது. அதே போல் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. முதல் முறையாக, அதாவது முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா முதல் முறையாக நாளைக்கு கரூரில் பயணம் செய்கிறாரு முதல்வர் விஜய். இதுக்காக 1700 கோடி மதிப்பிலான புதிய காலனி தொழிற்சாலைக்கும் அங்கே வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அதே மாதிரி பல்வேறு துறைகளின் கீழே 32 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்குறாரு. ஸோ கரூருக்கு போய் மக்களை மட்டும் சந்திக்கிறது இல்லாமல் அங்கே ஒரு காலனி தொழிற்சாலை வர இருக்கு. அதே மாதிரி பணி நியமன ஆணைகளை கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாளைக்கு நடக்க இருக்கிறதா நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி திரு அன்பு அவர்கள் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காட்சியும் பார்க்க முடியாது. அந்த மேற்பார்வையில் ஈடுபட்டிருக்காரு, அதையும் பார்க்க முடிஞ்சது நம்மால். கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செல்வார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் பாதுகாப்பு பணிக்கு சுமார் 6700 போலீஸார் அங்கே கரூரில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி கரூர் கூட்ட நெரிசலில் பலியான அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய 41 பேரின் குடும்பங்களுக்கு வந்து அரசு பணி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் நாளைக்கு கரூர் செல்லக்கூடிய நிலையில் ஒரு வழக்கு வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து அரசு பணி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மனு வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த வழக்கை ஏற்றுக்க மறுத்திருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. அதாவது இப்போதைக்கு அவசர வழக்காக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அரசு வேலை வழங்கி பிறப்பித்த அரசாணை எதிர்த்து தனியா பொதுநல மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னும் நீதிபதிகள் அமர்வு அறிவுறுத்தி இருக்கு. கரூர் விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு, அதாவது தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கும் ஆணை பிறப்பித்துள்ளது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அவர் அரசு பணி வழங்கும் முடிவிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்பது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். பட் ஆனால் அன்னைக்கு கரூர் நடந்த சம்பவத்திற்கு அவர் அன்றைக்கு அங்கிருந்தே ஒரு ஆறுதல் கூறியிருந்தால் இதைவிட அது இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் கூறியிருந்தால் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டாரு, முதலமைச்சராக வந்ததுனால இன்றைக்கி கருணை அடிப்படையில் ஆணை கொடுக்கறது வந்து அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் சொல்லியிருந்தால் அதை விட இன்னும் பெரிய மரியாதையாக இருந்திருக்கும். தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுட்டு வராரு முதலமைச்சர் விஜய். அந்த வகையில் இன்னைக்கு வந்து தொழில்துறை வளர்ச்சி அப்புறம் புதிய முதலீடுகள் ஈர்ப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. புதிய தொழில் கொள்கைகள், வேலை வாய்ப்பு உருவாக்கம் அப்புறம் தொழிற்சாலைகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ மினிஸ்டர் ஒருத்தர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் இருந்த சில குள்ள நடிகளால் தான் தாபிகா உடனான சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வாய்ப்பை இழந்தோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியிருக்காரு. புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலக கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி அமையாமல் இருக்க குழி பறித்தவர்கள் தற்போது வெளியில் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அமைச்சர் யாரை குறிப்பிட்டு இவ்வாறெல்லாம் பேசுகிறார் என்று காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியிலே நான் சொன்னேன், சென்னை விமான நிலையத்திலே நான் சொன்னேன், தலைவர் அழைத்து கேட்கிறார், நாம் தமிழக வெற்றி கழகத்தினோட கூட்டணிக்கு போனால் தமிழகத்தில் 10 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது, தமிழகத்தில் ஒரு துணை முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏறத்தாழ 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் தமிழகத்தில் இடம் பிடிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தினோடு கூட்டணி போகலாம் என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சில குள்ள நரிகள் குழிபறித்தார்கள். அந்த வாய்ப்பை இழந்தோம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ஜூன் 22 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு சில இடங்களில் வந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது வந்து இப்போ சர்ச்சையாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா பள்ளி கல்லூரிகளில் முதல்வர் விஜயனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தினது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. இந்த மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.